இன்னொரு 50 ரூபா சேர்த்து கொடுங்க. தம்பி கொஞ்சம் நில்லுங்க. வாங்க சார் வாங்க. ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகலாமா? 150 ரூபா ஆகுங்க சார். 100 ரூபாய்க்கு வராதா? சரி ஏறுங்க. தம்பி சார் சொல்லுங்க சார். போகிற வழியில் ஹோட்டல் இருந்தால் நிப்பாட்டு இப்போ சாப்பிட்டு போகலாம். நீ ட்ரெயின் ஏறிட்டா நாளைக்கு காலையில் தான் இறங்குவேன். சரி ஓகே சார். பாட்டி எவ்வளோங்க சாப்பாடு? 100 ரூபாய்ங்க. சரி இந்தாங்க. 200 ரூபாயா கொடுக்குறீங்க, சில்லறை இல்லையே. அப்படிங்களா? சரி சாயங்காலம் இந்த வழியத்தை வர வாங்கிக்கிறேனுங்க. சரிங்க. நீங்க ஊருக்கு போறதுக்கே நாளைக்கு ஆயின்னு சொன்னீங்க. ஆனா அந்த அம்மாட்ட ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்றீங்க. பெரிய கடைக்கு போயிருந்தா சாப்பாடே 300 ரூபா வரும். அது இல்லாமல் டிப்ஸ் கொடுக்கணும். இந்த வயசுலேயும் கஷ்டப்பட்டு இவ்வளோ அருமையாக சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, இவளுக்கு கொடுக்கறதுனால தப்பு இல்லை. பரவாயில்ல வச்சுக்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதனால தான் திரும்பி வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். இந்தாப்பா. சார் ஒரு நிமிஷம் இந்தாங்க. 100 ரூபா தானே பேசணும். அந்த 50 ரூபா எங்கிட்ட இருந்தா தண்டமா செலவு தான் சார் ஆகும். உங்ககிட்ட இருந்தா 4 பேருக்கு உதவுவீங்கல்ல.